எறும்பும் புறாவும். ஒரு நாள் ஆற்று ஓரத்தில் இருந்த மரத்திலிருந்து ஒரு சிறிய எறும்பு தவறி ஆற்று தண்ணீரில் விழுந்தது. காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் என்று எறும்பு சத்தமிட்டது. ஆனால் ஆற்றின் வேகம் அதிகமாக இருந்தது. அதனால் கரை சேர முடியவில்லை. அதே மரத்தில் அமர்ந்திருந்த ஒரு புறா இதை பார்த்தது. உடனே ஒரு பெரிய இலையை பறித்து தண்ணீரில் போட்டது. எறும்பு மெதுவாக அந்த இலையின் மீது ஏறி பத்திரமாக தரையை அடைந்தது. எறும்பு புறாவை பார்த்து, மிக்க நன்றி நண்பரே, என்னை உயிர் பிழைக்க வைத்ததற்கு என்று கூறியது. சில நாட்கள் கழித்து காட்டில் ஒரு வேடன் வந்தான். அவன் அந்த புறாவை பிடிப்பதற்காக குறி வைத்து கொண்டிருந்தான். புறா இதை கவனிக்கவில்லை. இதை பார்த்த அந்த எறும்பு, என் நண்பன் ஆபத்தில் இருக்கிறான் என்று எண்ணியது. உடனே வேகமாக ஓடிச் சென்று வேடனின் காலில் பலமாக நறுக் என்று கடித்தது. அம்மாடி என்று அலறிய வேடன் வலியால் துடித்தான். அவனது குறி தவறியது. அந்த சத்தம் கேட்டு புறா சுதாரித்து கொண்டு அங்கிருந்து பறந்து தப்பித்தது. இந்த கதைக்கான திருக்குறள். குறள் 102. காலத்தி நாற்செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. குழந்தைகளுக்கான விளக்கம். ஒருவருக்கு ஆபத்து வந்த சமயத்தில் நாம் செய்யும் உதவி சிறியதாக இருந்தாலும் அது இந்த உலகத்தை விட மிகப்பெரியதாக கருதப்படும். புறா செய்த உதவி சிறியதுதான், ஒரு இலை. எறும்பு செய்த உதவி சிறியதுதான், ஒரு கடி. ஆனால் இரண்டுமே சரியான நேரத்தில் உயிரை காப்பாற்றின. நீதி. ஆபத்தில் உதவுவதே உண்மையான நட்பு. சரியான நேரத்தில் செய்யும் உதவிக்கு ஈடு இணையே இல்லை. என்ன குட்டீஸ், கதை பிடிச்சிருந்ததா? மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய கதை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குட்டீஸ்.